Dear students of 11th standard and 12th standard, both classes, now I am going to teach grammar items. In the question paper, 27th question is based on direct to indirect speech. 27th question number 2, question paper model la 27th question வந்து direct and indirect speech இருக்கும். For example, listen carefully. Here is a sentence. ஒரு sentence கொடுத்திருக்காங்க. The son said to his father, comma, quotation mark beginning, I am preparing for my exam. இந்த sentence indirect speech இருக்கு. The above sentence is indirect speech. The sentence பாருங்க நல்லா. Then son said to his father, comma, quotation mark beginning, I am preparing for my exam now. Full stop வச்சு quotation mark begin end. Quotation mark beginning, quotation mark endம்பாங்க. இந்த above sentence வந்து direct speechல இருக்கு. இந்த டைரக்ட் ஸ்பீச்சில் உள்ள அந்த சென்டென்ஸ் ரெண்டு பார்ட் இருக்குல்ல, த சன் செட் டு ஹிஸ் ஃபாதருங்கிறது ரிப்போர்ட்டிங் ஸ்பீச் ஞாபகம் வச்சுங்க. செகண்ட் பார்ட் இருக்குல்ல, ஐ ஆம் ப்ரிப்பேரிங் ஃபார் மை எக்ஸாம் நவ், அந்த இன்வெர்டட் கமால் இருக்குல்ல, அது வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச். அந்த இது டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ரிப்போர்ட்டிங் ஸ்பீச், செகண்ட் பார்ட் வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அப்படிமா. இல்லை இந்த அபோவ் சென்டென்ஸை எப்படி இன்டைரக்டில் மாற்றுறோம் இதெல்லாம் லோயர் கிளாஸில் படித்ததான் நீங்கள். த சன் செட் டு ஹிஸ் ஃபாதருக்கு போல் டோல்டு ஹிஸ் ஃபாதர், செட் டு ரெண்டு வேர்டையும் எடுத்துகிட்டு டோல்டுன்னு போடணும். டோல்டு போட்டு டூ போடக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சோம் அதை மட்டும். த சன் செட் டு ஹிஸ் ஃபாதர், கொஸ்டினை பாருங்கள். த சன் செட் டு ஹிஸ் ஃபாதர், செட்டுக்கு போல் என்ன போடுறோம், டோல்டு ஹிஸ் ஃபாதர். கம்மா கொட்டேஷன் எடுத்து தட்டுங்கிற கன்ஜங்ஷன் போடுறோம். பின்னால் நம்ம பார்க்க போகிறோம் ஏன் தட்டு போடுறோம் அப்படின்னு. கன்ஜங்ஷன் கனெக்டிங் வேர்டு, இந்த இடத்துல கனெக்டிங் வேர்டு வந்து கன்ஜங்ஷன் அப்படிம்பாங்க. கனெக்டிங் வேர்டு தட்டு போடுறோம். ஐ ஆம் ப்ரிப்பேரிங் ஃபார் மை எக்ஸாம், ஐங்கிறது யாரை குறிக்குது, சன்னை குறிக்குது. அதனால் ஹீன்னு மாற்றுறோம். ஐங்கிறது எப்படி மாறுது, ஹீன்னு மாறுது. ஆமுக்கு பாஸ்டன்ஸ் வாசு, ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கலாம் பாஸ்டன்ஸை மாற்றிக்கணும். ஏன்னா வந்து ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்சில் வந்து பாஸ்டன்ஸ் இருந்தால் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சிலும் இருக்கிறத நம்ம என்ன செய்யணும், பாஸ்டன்ஸை மாற்றிடணும். செட்டுங்கிறது பாஸ்டன்ஸ், அதனால் ஆமுங்கிறது ப்ரெசன்டென்ஸில் வராது, அதை பாஸ்டன்ஸை மாற்றுறோம். ஆமுக்கு பாஸ்டன்ஸ் வாசு, ப்ரிப்பேரிங் ஃபார் மை எக்ஸாம். மை எக்ஸாம்ங்கிறது என்ன மாறுது, ஹிஸ் எக்ஸாம், ஏன்னா பையன் தானே, அதனால் ஹிஸ் எக்ஸாம். நவ் வந்து தென்னாக மாறும். அந்த சேஞ்சஸ்லாம் என்னென்ன சேஞ்சஸ், டைரக்ட் இன்டைரக்டில் நிறைய சேஞ்சஸ்லாம் பின்னால் பார்க்க போகிறோம். எப்படிலாம் அந்த சேஞ்சஸ் மாறுது. செட்டுக்கு போல டோல்டு போடுறோம், கம்மா கொட்டேஷன் எடுத்துகிட்டு தட்டு போடுறோம். ஆம் ப்ரிப்பேரிங் போல் வாஸ் ப்ரிப்பேரிங் எழுதுகிறோம். ஹிஸ் மை எக்ஸாம் போல் ஹிஸ் எக்ஸாம் எழுதுகிறோம். நவுக்கு போல் தென் போடுறோம். இதுதான் டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட் சிம்பிள் சென்டென்ஸ். இதெல்லாம் கிளாஸில் படித்தது தான். ஹியர் இங்கே ஒரு கொடுத்துருக்கேன். We report the message of the speaker in our own words to another person after making some changes. நமக்கு என்ன செய்கிறோம், நம்ம ஒரு மெசேஜை நம்மளுடைய ஓன் வேர்ட்ஸில் எழுதுகிறோம், அனதர் பர்சனுக்கு தெரிவிக்கிறோம். ஆஃப்டர் மேக்கிங் சம் சேஞ்சஸ், சில சேஞ்சஸ் என்னென்ன சேஞ்சஸ், அந்த செட்டுக்கு போல் டோல் போடுறது, தட்டு போடுறது, மை எக்ஸாம் போல் ஹிஸ் எக்ஸாம் எழுது, நவுக்கு போல் தென் போது தான் சேஞ்சஸ். சில சேஞ்சஸ் கொடுத்து நம்ம இன்டைரக்டாக மாற்றுறோம். இதுதான் ஒரு மாடல். அடுத்து பாருங்கள் ரூல் ஒன்று எப்படின்னா, டைரக்டில் வந்து ஹியர் வந்தால் இன்டைரக்டில் தேர் வரும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், நவ் இருந்தால் தன் மாறுதுல்ல, டைரக்ட் ஸ்பீச்சில் நவ் இருந்தால் இன்டைரக்டில் என்ன மாறுது, தன்னு மாறுது. அதுமாதிரி திஸ் இருந்தால் டைரக்டில் ஸ்பீச்சில் திஸ் இருந்தால் இன்டைரக்டில் தட்டு, தீஸ் இருந்தால் தோஸு, தட் டுடேனா தட் டே, டுமாரோனா த நெக்ஸ்ட் டே, இல்லை த டே ஆஃப்டர்பாங்க. எஸ்டர்டேனா த டே பிஃபோர், அடுத்து நெக்ஸ்ட் வீக்னா த ஃபாலோயிங் வீக், அடுத்து லாஸ்ட் நைட்னா த நைட் பிஃபோர் இல்லை ப்ரீவியஸ் நைட். எல்லாம் ஆளுக்கெல்லாம் கொஞ்சம் மாற்றி சொல்லுவாங்க, அது பிரச்சனை இல்லை, ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சேஞ்சஸ்லாம் டைரக்டில் இது இருந்தால் இன்டைரக்டில் இது வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இந்த ப்ரோனவுனில் ஐ இருந்தால் அது வந்து ஹீயாக மாறலாம், ஷீயாகவும் இருக்கலாம். ஐ வந்தால் ஹீ மாறும். இப்போ இந்த சென்டென்ஸில் பாருங்கள், ஐ ஆம் ப்ரிப்பேரிங் போல் ஹீ இஸ் ப்ரிப்பேரிங் எழுதணும். ஐ ஆம் ப்ரிப்பேரிங் ஃபார் மை எக்ஸாமுக்கு போல் என்ன எழுதணும், ஹீ போடுறோம். அதுமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஐக்கு போல் ஹீ போட வேண்டியிருக்கும், சமயத்தில் ஷீ போட அதே கேர்ளாக இருந்தால் ஷீ போட வேண்டியிருக்கும். அதுமாரி ஐ யூ வந்தால் ஹீ ஷீட் ஏதாவது ஒன்று போட வேண்டியிருக்கும். மை யுவர் வந்தால் ஹீ ஹிஸ்ஸு ஹர்னு போடலாம். அவர் வந்தால் தேர்னு வரும். அஸ் வந்தால் தெம் வரும். அது இடத்துக்கு தந்தாலும் மாற்றிக்கணும். இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சிங்க. அடுத்தது டைரக்ட் ஸ்பீச்சில் ரிப்போர்ட்டிங் ஒர்க்னு பார்த்தோம். அது பாஸ்டன்ஸில் இருந்தால், அங்கே செட்டுன்னு பாஸ்டன்ஸில் இருந்தால், இன்டைரக்டில் எப்படி பார்த்தோம், ப்ரெசன்ட் டென்ஸ் ஆர் சேஞ்ச் இன்ட்டு பாஸ்டன்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ் இருந்தால் ஆமுக்கு பாஸ்டன்ஸு வாஸ்ன்னு போட்டோம். பாஸ்டன்ஸ் இருந்தால் பாஸ்ட்டு பர்ஃபெக்ட் டென்ஸாக மாறும். பாஸ்டன்ஸ் இருந்தால் பாஸ்ட்டு பர்ஃபெக்ட் டென்ஸு. இப்போ நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியுது. ப்ரெசன்ட் டென்ஸ் இருந்தால் பாஸ்டன்ஸாக மாறும். பாஸ்டன்ஸ் இருந்தால் எதில் பாஸ்டன்ஸ் இருந்தால், அந்த ரிப்போர்ட்டட் வெர்பில் பாஸ்டன்ஸ் இருந்தால் அது பாஸ்ட்டு பர்ஃபெக்ட் டென்ஸாக மாறும். அடுத்தது ரிப்போர்ட்டிங் வெர்பு ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது,
அங்கே செட்டுக்கு பதிலாக சேஸ் அப்படின்னு வந்து வச்சுக்கேன், நாம் வந்து அந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் என்ன மாற்றக்கூடாது, டென்ஸை மாற்றக்கூடாது. அடுத்தது இஃப் த ரிப்போர்ட்டட் வேர்ட்ஸ் ஆர் யூனிவர்சல் ட்ரூத் டூ நாட் சேஞ்ச் த டென்ஸ். இந்த டென்ஸுங்கிற வார்த்தை இங்கே வந்துச்சு. ரிப்போர்ட்டட் வேர்ட் வந்து யூனிவர்சல் ட்ரூத்தாக இருந்தால் த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அப்படிங்கிற படிச்சிருப்பீங்க. அப்போ வந்து நம்ம வந்து டென்ஸை மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது டைரக்ட் இன்டைரக்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கன்ஜெக்ஷனை ப்ராப்பராக போட முடியும். ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் இப்போ போன சென்டென்ஸ் வந்து நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்த சென்டென்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட், அதனால் தட்டு போட்டோம். WH கொஸ்டின் வந்தால் கொஸ்டின்ஸ்ல இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸுமாங்க. இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது, WH கொஸ்டின், எஸ்ஆர்னோ கொஸ்டின். அதில் WH கொஸ்டின் வந்தால் அந்த கொஸ்டினில் வேர்டு இருக்குல்ல, இவன், விச், ஹூ, வாட் இட் இஸ் என்ன இருக்குது அதை போடணும். ஒய் இருந்தால் ஒய் போடணும், வேறுனா வேறு போடணும், விச் வேறு இருந்தால் வேணுன்னு வரும். அந்த வேர்டு தான் கன்ஜங்ஷனாக அங்கே ஆக்ட் பண்ணுது. அதான் வாட் இட் இஸ்ன்னு கொடுத்துருக்கேன். WH கொஸ்டினாக இருந்தால் ஹவு இருந்தால் ஹவுனே வரும், ஹவு அப்படி இருந்தால் ஹவுனே வரும். WH கொஸ்டினாக இருந்தால் அந்த கொஸ்டின் இட் செல்ஃப் ஆக்ட் அஸ் த கன்ஜங்ஷன். எஸ்ஆர்னோ கொஸ்டினாக இருந்தால் ஈஃப் ஆர் வெதர், ஈஃப்ங்கிற வேர்டோ இல்லை வெதர்ங்கிற வேர்டோ ஏதாவது ஒன்று போட்டால் போதும், 2 போடக்கூடாது. எஸ்ஆர்னோ கொஸ்டினாக இருந்தால் ஈஃப் ஆர் வெதர் போட்டு கன்ஜங்ஷன் டு சேஞ்ச் பண்ணணும். இம்பரேட்டிவ் சென்டென்ஸாக இருந்தால் TO2 கன்ஜங்ஷன் வரும். எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸாக இருந்தால் தட்டு கன்ஜங்ஷன். ஸ்டேட்மெண்ட்டுக்கும் எக்ஸ்க்ளமேட்டரிக்கும் ஆச்சரிய வாக்கியம்க்கும் தட்டு வரும். பாக்கி கொஸ்டின் டைப்பாக இருந்தால் WH கொஸ்டினாக இருந்தால் வென்னு வச்சு வரும். எஸ்ஆர்னோ கொஸ்டினாக இருந்தால் ஈஃப் ஆர் வெதர் வரும். இந்த கொஞ்சம் ரூல்ஸை கொஞ்சம் தெரிஞ்சிட்டா போதும். அடுத்து பாருங்க, இதுதான் நமக்கு மாடல். இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. கொஸ்டின் நம்பர் முன்னாடியே பார்த்தாலே கொஸ்டின் நம்பர் என்னென்னு சொன்னோம், கொஸ்டின் நம்பர் 27 கொஸ்டின் பேப்பரில் இதுமாரி டைப் தான் இருக்கும். நான் சிம்பிளாக ஆரம்பிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு இப்படி தான் கேட்பாங்க, ரீரைட் த ஃபாலோயிங் டயலாக் இன்ட்டு ரிப்போர்ட்டட் ஃபார்ம் அப்படி தான் கொஸ்டின் வரும். ஃபஸ்ட்டு ஹெட் மாஸ்டர் வாட் யூ வாண்ட். ஹெட் மாஸ்டருக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு கான்வர்சேஷன். ஹெட் மாஸ்டர் கேட்குறாரு வாட் யூ வாண்ட், உனக்கு என்ன வேணும். ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறான், ஐ வாண்ட் மை மார்க் ஷீட். அப்போ ஆன்சர் என்ன, த ஹெட் மாஸ்டர் ஆஸ்க்டு த ஸ்டூடெண்ட். இதெல்லாம் நம்ம கன்வெர்ட் பண்ணிடணும். தி ஹெட் மாஸ்டர்னு போட்டுக்கணும். ஆஸ்க்டு தி ஸ்டூடெண்ட், அங்கே தி ஸ்டூடெண்ட் இல்லை, நம்ம தி ஸ்டூடெண்ட்ஸை போடணும். த ஹெட் மாஸ்டர் ஆஸ்க்டு த ஸ்டூடெண்ட் வாட் யூ வாண்ட் போல வாட் ஹி வாண்டட். அங்கே வாண்ட் இருக்குது, வாண்டடாக மாறும். வாட் ஹி வாண்டட், வாட் ஹி யூங்கிற யார், ஸ்டூடெண்ட்டு. அப்போ வாட் ஹி வாண்டட். அடுத்த ஸ்டூடெண்ட் ரிப்ளைடு, எல்லாம் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஆஸ்கரு ரிப்ளைலாம் நம்மளை கொண்டு வந்தோம். நாங்கள் ZT மாரி கிடையாது. இந்த மாடலில் வந்து ஜென்ரல் நீங்கள் படித்ததெல்லாம் அந்த பழைய எக்ஸாம் மாடல் படிச்சிருப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா த ஸ்டூடெண்ட் ரிப்ளைடு தட். ஏன்னா ஐ வாண்ட் மை மார்க் ஷீட்டுங்கிறது என்ன டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், அதனால் என்ன போடுறோம், தட்டு போடுறோம் கன்ஜெக்ஷன். த ஸ்டூடெண்ட் ரிப்ளைட் தட். ஐங்க யார், ஸ்டூடெண்ட்டை குறிக்குது. ஹீ வாண்டட், வாண்ட்டுக்கு போல வாண்டட். மை மார்க் ஷீட், மைங்கிறது என்ன, ஹிஸ் மார்க் ஷீட். இதில் ஷீ வாண்டட் கூட எழுதலாம், தப்பு இல்லை. ஏன்னா ஸ்டூடெண்ட் வந்து கேர்ளாக கூட இருக்கலாம். அப்போ த ஸ்டூடெண்ட் அந்த லேஸ் தப்பாக இருக்குது. த ஸ்டூடெண்ட் சிங்குலர் தான். த ஸ்டூடெண்ட் ரிப்ளைடு, த ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, ஸ்டூடெண்ட் ரிப்ளைட் தட் ஷீ வாண்டட் ஹர் மார்க் ஷீட்னு போடணும். ஷீ போட்டாலும் போட்டுக்கலாம். அப்போ எழுதும்போது என்ன எழுதணும், ஷீ வாண்டட் ஹர் மார்க் ஷீட்னு எழுதணும் கேர்ளாக இருந்தால். அடுத்து கண்டக்டர் பேசஞ்சர். கண்டக்டர் வேறு அறிவிப்பு எங்கே போகிறீங்கிறார். பேசஞ்சர் ஐ எம் கோயிங் டு சென்னை அப்படிங்கிறார். அப்போ த கண்டக்டர்னு ஆரம்பிச்சிடும். த கண்டக்டர் ஆஸ்க் த பேசஞ்சர் வேர் ஹி வாஸ் கோயிங். வேறு WH கொஸ்டின், அதனால் வேறு தான் கன்ஜெக்ஷனாங்கிறது. வேர் ஹி வாஸ் கோயிங். ஆறுக்கு இதில் ஆறுக்கு பர்சன்ஸ் வேறு தான். ஏன்னா வாஸ் போடுறோம்னாக்கா ஹீங்கிறது சிங்குலர், அதனால் வாஸ் போடுறோம். இதெல்லாம் ஆறுக்கு பாஸ்டன்ஸு வேறுன்னு வரணும் அந்த வாஸுங்கிற இடத்துல. ஆனால் ஏன் வாஸ் போட்டிருக்கோம், ஆறுக்கு பாஸ்டன்ஸ் வேறு தானே, ஏன் போடலாம், ஹீ வேறுன்னு வராது. வேர் ஹி வாஸ் கோயிங், ஹீங்கிறது சிங்குலர்னா சிங்குலர் வெர்பு வாஸ். வேர் ஹி வாஸ் கோயிங். த பேசஞ்சர் ரிப்ளைடு, அங்கே எப்படி ஸ்டூடெண்ட் ரிப்ளைடு போட்டோமோ அதுமாரி பேசஞ்சர் ரிப்ளைடு. தட் ஐ ஆம் கோயிங் டு சென்னைங்கிறது ஸ்டேட்மெண்ட்டு, அதனால் தட்டுங்கிற கன்ஜெக்ஷன் போடுறோம். ஐ ஆம் கோயிங், ஹி வாஸ் கோயிங் டு சென்னை. அடுத்து தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள், மாஸ்டர் மெய்டு. மாஸ்டருங்கிறது ஒரு முதலாளி, மெய்டா வேலைக்காரி. கேன் யூ பிரிங் மீ எ கப் ஆஃப் காஃபி அப்படின்னு கேட்குறாரு. இது வந்து எஸ்ஆர்னோ டைப்பு. கேன் யூ பிரிங் மீ எ கப் ஆஃப் காஃபினா எஸ்ன்னு சொல்லணும், இல்லை நோன்னு சொல்லணும். அந்த மெய்டு வேலைக்காரங்க என்ன சொல்கிறாங்க, சாரி சார் there is no milk at home, வீட்டில் பால் இல்லைங்கிறாங்க. ஆன்சர், த மாஸ்டர் ஆஸ்க்டு த மெய்டு. த மாஸ்டர் ஆஸ்க்டு த மெய்டு. ஏன் ஈஃப் போடுறோம், இது எஸ்ஆர்னோ கொஸ்டின். கேன் யூ பிரிங் மீ எ கப் ஆஃப் காஃபிங்கிறது எஸ்ஆர்னோ கொஸ்டின், WH கொஸ்டின் இல்லை. அங்கே கொஸ்டின் மார்க் விட்டு போயிருக்கு. காஃபிங்க பதில் ஒரு கொஸ்டின் மார்க் வரணும். மாஸ்டர் ஆஸ்க்டு த மெய்ட் இஃப் ஷீ குட். கேனுக்கு பர்சன்ஸு குட், இவங்க யார் மெய்டை குறிக்குது, அதனால் ஷீ போடுறோம். ஷீ குட் பிரிங்
him மீங்கிற யாரை குறிக்குது, மாஸ்டர் குறிக்குது. Give a cup of coffee. The maid replied நெகட்டிவ்லி. ஏன் நெகட்டிவ் போகணும், சாரி சாருங்கிறாங்க. எஸ் சார்னாக்கா பாசிட்டிவ்னு போட்டுக்கலாம், இதில் நெகட்டிவ்லி அப்படின்னு போட்டுரும். அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். The maid replied negatively that there is no milk at home. There is போல was, there was no milk at home. That there was no milk at home. Father, how beautiful the building is. அப்போ எவ்வளோ அழகான பில்டிங், தாஜ்மஹாலை பார்த்து கேட்குறாரு. சன், திஸ் பில்டிங் வாஸ் பில்ட் பை ஷாஜஹான் அப்படிங்கிறாரு. பையன் சொல்கிறான். தாஜ்மஹால் நின்றுட்டு ஃபாதர் சொல்கிறார் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பில்டிங்கிறாரு. பையன் சொல்கிறான் இது ஷாஜஹான் கட்டினதுங்கிறான். த ஃபாதர் எக்ஸ்கிளைம்டு, நம்ம எக்ஸ்கிளைமேட்டேஷன்னால எக்ஸ்கிளைம்டுன்னு போட்டுக்கிறோம். டோல்னு கூட போடலாம், தப்பு இல்லைனால. த ஃபாதர் எக்ஸ்கிளைம்டு தட் த பில்டிங் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். தட்டு போடுறோம். இப்போ எக்ஸ்கிளைமேட்டேஷன் கன்ஜங்ஷனாக தட்டு. த பில்டிங் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். த பில்டிங் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். ஈஸுக்கு பாஸ்டன்ஸு வாஸ், இங்கே ஈஸ் இருக்குது, அந்த ஈஸு கொண்டா எங்கே போடுறோம், வாஸா. த பில்டிங் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். த சன் ரிப்ளைட் தட்டு போட்டோம் கன்ஜங்ஷனுக்காக. என்ன சொல்லலாம், திஸ் பில்டிங்கிறான். அதனால் திரும்ப அந்த திஸுக்கு இன்னொரு தட்டு போடுறோம். தட் பில்டிங் வாஸ் பில்ட் பை ஷாஜஹான் அவன் சொல்கிறான். அப்போ இதில் ஏன் ஹேட் பின் போடுறோம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அங்கே பாஸ்ட் டென்ஸாக இருக்குது, முன்னாடி பார்த்தோம். பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பீன் வாஸ், ஈஸ் வாஸ் பீன், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் வாஸுக்கு அதில் என்ன பண்ணணும், ஹேட் பீன் பில்ட். ஹேட் பீன் பில்ட் மூணாவது வருது. ஈஸ் வாஸ் பீன் ஹேடு போடணும். ஹேடு போட்டு மூணாவது வருது வந்தால் அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஹேடுங்க பக்கத்தில் V3 வரும், வருபு 3 வரும். அப்படி வந்தால் அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். த சன் ரிப்ளைட் தட் பில்டிங் ஹேட் பீன் பில்ட் பை, ஹேட் பீன் பில்ட் பை, பில்ட்டுங்கிறது மூணாவது வருது. பில்ட் மூணாவது பை ஷாஜஹான். அடுத்து 5th மாடல் பாருங்கள். த டீச்சர் டோன்ட் ஷவுட் இன் த ஸ்கூல் கேம்பஸ் அப்படிங்கிற டீச்சர். ஸ்டூடெண்ட், ஐ எம் நாட் ஷவுட்டிங் சார், ஐ எம் ஜஸ்ட் காலிங் மை ஃப்ரெண்ட். நான் கத்தலை சார், என்னுடைய ஃப்ரெண்டை தான் கூப்பிட்டாங்க. ஆன்சர், த டீச்சர் அட்வைஸ்டு த ஸ்டூடெண்ட். த டீச்சர்ன்றதில் அட்வைஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. த டீச்சர் அட்வைஸ்டு த ஸ்டூடெண்ட். டோன்ட்டுங்கிறது நாட் டு, இதில் டூ தான் கன்ஜெக்ஷன். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். டோன்ட்டுன்னு வந்தால் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். நாட் டு, அந்த டூக்கு பதிலாக அந்த முன்னாடி நாட்டை சேர்த்துக்கிறோம். டோன்ட்டுக்கு பதில் உள்ள நாட்டை முன்னாடி போகிறோம். நாட் டு ஷவுட் இன் த ஸ்கூல் கேம்பஸ். அது ஸ்டூடெண்ட் ரிப்ளைட் that I am not shouting sir, he was not shouting sir. என்ன சொல்கிறான், he was not shouting. சாரை விட்டோம், சாருங்க நம்ம திரும்ப கொடுக்கல. the student replied that he was not shouting and added. இன்னொரு சார் சொல்கிறக்குள்ள நம்ம என்ன சொல்லலாம், added போட்டுக்கலாம். மேலும் சொன்னான். and added that he was, I am போல he was just calling his friend. நான் என்னுடைய ஃப்ரெண்டை தான் கூப்பிட்டேன் அப்படிங்கிறான். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள். லதா, வேர் ஆர் யூ லுக்கிங், வாட் ஆர் லுக்கிங் ஃபார் என்ன தேடுற. மாலா, ஐ ஹவ் லாஸ்ட் மை பர்ஸ், என்னுடைய பர்ஸை தொலைச்சிட்டேன். லதா, வேர் டிட் யூ கீப் இட், எங்கே வச்சுருந்தேன். மாலா, ஐ ரிமெம்பர் கீப்பிங் இட் இன் த ஷெல்ஃபு. லதா, டோன்ட் வரி, வி வில் ஃபைண்ட் சூன். லதா ஆஸ்க்டு மாலா வாட் ஷீ வாஸ் லுக்கிங் ஃபார். வாட் ஷீ வாஸ் லுக்கிங் ஃபார். ஆருக்கு பாஸ்டன்ஸு வேறுனு வரும், இங்கே வாஸ் போட்டிருக்கோம். ஏன்னாக்கா ஷீங்கிறது சிங்குலர், அதனால் ஷீ வாஸ் லுக்கிங் ஃபார். மாலா ரிப்ளைட் தட் ஷீ ஹேட் லாஸ்ட் ஹர் பர்ஸ், என்னுடைய பர்ஸை தொலைச்சிட்டாங்கிறா. லதா ஆஸ்க்டு மாலா வேர் ஷீ ஹேட் கெப்ட் இட். வேர் ஷீ ஹேட் கெப்ட் இட், வேர் ஷீ கெப்ட் இட், வேர் ஷீ ஹேட் கெப்ட் இட். ஹேட் டிட் பாஸ்ட் டென்ஸாக இருக்கிறதுனால அங்கே டிட்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸ், அதனால் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக இருக்கும். ஹேடு கெப்டுன்னு போடுறோம். ஹேடு கெப்டுன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு. மாலா ரிப்ளைட் தட் ஷி ரிமெம்பர்ட் கீப்பிங் இட் இன் த ஷெல்ஃப். லதா டோல்டு ஹர் நாட் டு ஒரி. டோன்ட் ஒரிங்கிறது எப்படி மாறுது, நாட் டு ஒரி, கவலைப்படாத. டோன்ட் ஒரிக்கு நாட் டு ஒரி. அண்ட் ஆடட் தட் தே வுட் ஃபைண்ட். அங்கே வீக்கு பல தே, வில்லுக்கு பாஸ்ட் டென்ஸ் வுட்டு, ஃபைண்ட் சூன் அப்படிங்கிறாங்க. Next 7th one, we will see the 7th one in the next video. Dear students of 11th standard and 12th standard English, in the previous video we have seen direct and indirect. One more question here. 7th one, see the 7th one. Gopal, good morning sir, I am Gopal, a former student of this school. இந்த ஸ்கூலுடைய முன்னாள் மாணவன். ஐ வாண்ட் மை ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், என்னுடைய ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிறான். ஹெட்மாஸ்டர், கிவ் மீ யுவர் அப்ளிகேஷன், ப்ளீஸ் கம் டுமாரோ அண்ட் கலெக்ட் யுவர் டிசி. ஹெட்மாஸ்டர் என்ன சொல்லார், உன்னுடைய அப்ளிகேஷனை கொடு, ப்ளீஸ் கம் டுமாரோ, நாளைக்கு வா அண்ட் கலெக்ட் யுவர் டிசி. கோபால், கேன் ஐ கெட் இட் டுடே சார், இன்றைக்கே நான் வாங்கிக்கலாமா சார்ங்கிறான். ஹெட்மாஸ்டர், சாரி இட் இஸ் நாட் பாசிபிள், அது முடியாது, த கிளர்க் இஸ் ஆன் லீவ் டுடே அப்படிங்கிறார். இதை வந்து கன்வெர்டட் இன்ட்டு ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் எழுதணும். கோபால் கிரீட்டட் த ஹெட்மாஸ்டர். குட் மார்னிங் சார், இப்போலாம் நமக்கு என்ன எழுதலாம், கிரீட்டட் த ஹெட்மாஸ்டர்.
and told that he was Gopal. சொல்கிறான் I am Gopal, he was Gopal. The Gopal greeted, இந்த தி கோபால்னு போட வேண்டாம், தி கண்டக்டர் எழுதுகிறோம், தி ஹெட்மாஸ்டர் மாதிரி கோபாலுக்கு கோபால் என்ன போகணும், தி கோபால்னு எழுதக்கூடாது. Gopal greeted the headmaster and told that he was Gopal. A former student of this school போல that school. மேற்கனவே பார்த்தோம் this வந்தால் டைரக்டில் இன்டைரக்டில் that மாறும், that school. And added that, இன்னொரு அடிஷ்னல் ஒரு சென்டென்ஸ் சொல்லும்போது and added that I want, ஐங்கிறது யார், கோபால் குறிக்குது. அப்போ he want போல wanted, that he wanted my TC, his transfer certificate. மைக்கு போல his transfer certificate அப்படி. அடுத்தது தி ஹெட்மாஸ்டர்னு போடணும். தி ஹெட்மாஸ்டர் told him to give him his application. என்ன சொல்ல ஹெட்மாஸ்டர், give me your application. அப்போ give me your applicationங்கிறது imperative sentence. give me எடுத்தோடனே verb வந்தாலே verb imperative sentence எடுத்தோடனே verb வரும். அதுமாதிரி give me your applicationங்கிறது imperative sentence. அப்போ the headmaster told him to give him his application. to give meங்கிற யார், ஹெட்மாஸ்டர் குறியுது. அப்போ to give him his application, இவருங்க யாரை குறி, கோபால குறியுது. give him his application. please come tomorrow. அப்போ and requested to come the next day. tomorrowங்கிறது the next day. and collect his TC. and collect his TC. collect your TC போல his TC அப்படின்னு. அடுத்தது நெக்ஸ்ட்டு கோபால் ஆஸ்கர் if he could get it that day itself. அப்போ அடுத்து கோபால் கேட்குறான் can I get it today, can I get it today அப்படிங்கிறது எஸ்ஆர்னோ கொஸ்டின். can I get it today சார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்காங்க. அப்போ எஸ்ஆர்னோ கொஸ்டின். அப்போ என்ன பண்ணுறோம், ஈஃப் போடுறோம். ஈஃப் ஐங்கிறது கோபால் குறிக்குது. he could, கேனுக்கு பாஸ்ட் டென்ஸ் குட். if he could get it that day itself, if he could get it that day itself. டுடேக்கு பதிலாக that day itself, that day itself அப்படிங்கிறான். நெக்ஸ்ட்டு the headmaster felt sorry. the headmaster felt sorry. சாரின்னு சொல்கிறதுனால the headmaster felt sorry and replied, என்ன பதில் சொல்கிறாரு, and replied that it was not possible. அங்கே என்ன சொல்கிறாரு, it is not possible. அதுக்கு பதிலாக என்ன வரும், it was not possible. is past tense was. because அப்படியே அந்த சென்டென்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். because the clerk was on leave that day. the clerk is on leave க்கு பதிலாக was on leave, todayக்கு பதிலாக that day. இப்படி these are some changes. then next we are going to see active voice and passive voice. active voice, passive voice. active voiceல I இருந்தால் passive voiceல me வரும், by meன்னு வரும். active voiceல we இருந்தால் by us, you இருந்தால் by you, he இருந்தால் by him, she இருந்தால் by her, they இருந்தால் by them, it இருந்தால் by itன்னு வரும். எல்லாம் நீங்கள் ஆல்ரெடி சீன் இந்த லோயர் கிளாஸஸ். ஒரு ரிப்பீட்டேஷன், ஒரு திரும்ப ஒரு ரிமெம்பர் பண்ணுறவங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை. அதுமாதிரி இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸில் மாற்றும்பொழுது ப்ரெசன்ட் டென்ஸ் இந்த சிங்குலர் இருந்தால் ஆம் ஈஸ் ஏதாவது ஒரு வேர்டு வரும். ப்ரெசன்ட் டென்ஸு ப்ளூரலாக இருந்தால் ஆறுங்கிற வேர்டு போட வேண்டியதாக இருக்கும். அதுமாரி பாஸ்ட் டென்ஸு சிங்குலராக இருந்தால் வாஸு, பாஸ்ட் டென்ஸு ப்ளூரலாக இருந்தால் வேர். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சிங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா கூட விட்டுலாம் நீங்கள், இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சு. ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள் சார், சிம்பிள் சென்டென்ஸாக கொஞ்சம் மாற்றி பார்த்துருக்கோம். ஐ பை ஏ கேக் ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. ஐ பை ஏ கேக். வருப்பு என்ன, பை. பைங்கிற வருப்பு என்ன வருப்பு, ப்ரெசன்ட் டென்ஸ். நல்லா ஞாபகம் வச்சிங்க, ப்ரெசன்ட் டென்ஸ். எப்பொழுதுமே ஆக்டிவ் வாய்ஸ் பேசும்போது ஐங்கிற சப்ஜெக்ட்டு, வெர்பு, ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் பிகம் த சப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டை தான் சப்ஜெக்டாக வந்துடும். அதான் ஏ கேக்கு முன்னாடி வந்துடும் எப்பொழுதுமே. சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட்மாங்க, ஆப்ஜெக்ட் பிகம் சப்ஜெக்டாக வந்துடும். அப்போ ஏ கேக்கு முன்னாடி போட்டுடுறோம். அந்த ஏ கேக்குங்கிறது சிங்குலர். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஏ கேக் அப்படிங்கிறது ஒரு சிங்குலர். அடுத்து பைங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ அந்த டேபிள் கலந்து பாருங்கள், ப்ரெசன்ட் டென்ஸ் சிங்குலர். என்ன பண்ணணும், நம்ம ஆம் ஈஸ் ஏதாவது ஒன்று போடணும். இந்த ஐ வந்தால் ஆமுங்கிறது எப்போ வரும், ஐ வந்தால் மட்டும்தான் ஆம் வரும். எப்பொழுது ஆமுங்கிற வேர்டு எப்போ யூஸ் பண்ணணும், அந்த சிங்குலரில் ஆமுங்கிற வேர்டு கொடுத்துருக்கோம். ஆமுங்கிறது ஐ வந்தால் மட்டும்தான் ஆம் வரும், வேறு எங்கேயும் ஆமுங்கிற வேர்டு ஐக்கு முன்னால் வரும், இல்லை ஐக்கு பின்னால் வரும், அவ்வளோதான். மற்ற எல்லா இடத்துலையும் நம்ம ஈஸ் தான் போடணும். ஏ கேக், ஈஸ், பாட். மூணாவது வருப்பு எழுதணும் எப்பொழுதுமே. ஆக்டிவ் ஸ்பேஸ் வைஸில் மூணாவது வருப்பு நல்லா தெரியணும். பை, பாட், டேக், டுக், டேக்கர் மூணாவது வருப்பு. கிவ், கேவ், கிவன் அந்த மூணாவது வருப்பு தெரியணும். அப்போ தான் எழுத முடியும். ஏ கேக்கு ஏன் ஈஸ் போடுறோம்னா, இது ப்ரெசன்ட் டென்ஸுங்கிறனால ஈஸ் போடுறோம்.
பைங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ்னால ஈஸ் போடுறோம். பாட் மூணாவது வெர்ப் எழுதுகிறோம். பை மீ ஐ வந்தால் பை மீ ஐங்கிறது போல் பை மீ. அடுத்து செகண்ட் சென்ஸ் பாருங்கள். வி பை ஏ கே வி பை கேக்ஸ் கேக்ஸுங்க கேக்ஸ் ஒதுக்கி முன்னாடி போடுறோம். கேக்ஸ் ப்ளூரல். வி வந்தால் பை எஸ் வரும், அது கடைசியில் இருக்குது. ஏன் அந்த ஆறு போடுறோம்? கேக்ஸுங்கிறது ப்ளூரல், கேக்ஸுங்கிறது ப்ளூரல், பைங்கிறது ப்ரெசன்டென்ஸ். இங்கே டேபிள் காலத்தை பாருங்கள். ப்ளூரல் ப்ரெசன்டென்ஸ் என்ன போடுறோம்? ஆறு போடுறோம். அப்போ கேக்ஸ் ஆர் பாட் பை எஸ் ஆட்டோமேட்டிக்காக எழுதணும், இருந்தாலும் டேபிள் காலத்தை பார்த்துங்க. கேக்ஸ் ஆர் பாட் பை எஸ். அது நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்று பாருங்கள். ஹீ பாட் ஏ கேக். இது நல்லா தரவை தெரிஞ்சால் உங்களுக்கு எந்த சென்டென்ஸ் கொடுத்தாலும் எழுதிடலாம். ஹீ பாட் ஏ கேக், ஏ கேக்குன்னு போட்டோம். ஏ கேக் வாஸ் பாட், ஹீக்கு பதிலாக பை ஹீம் போட்டாச்சு, அது உங்களுக்கு தெரியும். ஏன் அதில் வாஸ் போடுறோம்? பாட்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸு. பாட்டுங்கிறது என்ன கொடுத்துருக்க சென்டென்ஸில் பாட்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸ். அதனால் ஏ கேக்குங்கிறது சிங்குலர் பாஸ்ட் டென்ஸுக்கு வாஸ், வேறு ஒன்றும் இல்லை. சிங்குலர் பாஸ்ட் டென்ஸ் வந்தால் வாஸ். ஏ கேக் வாஸ் பாட் பை ஹிம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள். ஷீ பாட் கேக்ஸ் ப்ளூரல். பாட்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸு, கேக்ஸ் ப்ளூரல். அப்போ ப்ளூரல் பாஸ்ட் டென்ஸுக்கு வேர் போகணும். கேக்ஸ் வேர் பாட் பை ஹர் ஷீங்கிறதா பை ஹர். நல்லா ஞாபகம் வச்சுங்க. கேக் நல்லா புரியல பார்த்துங்க. நல்லா கேக்ஸை தூக்கி முன்னாடி போட்டுறோம். ரைட், ஓகே. கேக்ஸுங்கிறது என்ன? ப்ளூரலுக்கு அங்கே என்ன கொடுத்துருக்க சென்டென்ஸ்? பாட்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸு, ப்ளூரல் பாஸ்ட் டென்ஸ். இன்றைக்கி டேபிள் காலத்தை பார்க்கலாம். ப்ளூரல் பாஸ்ட் டென்ஸ். ப்ளூரலுக்கு பாஸ்ட் டென்ஸ் என்ன வரும்? வேர் வரும், அதான் அங்கே போட்டிருக்கோம். ப்ளூரல் பாஸ்ட் டென்ஸுக்கு கேக்ஸ் வேர் பாட் பை ஹர். அடுத்து தே ஆர் பையிங் எ காட். எ காட்னு ஃபஸ்ட்டு எழுதிடணும். எ காட்டத்துக்கு ஒன்றாம் முன்னாடி ஃபஸ்ட்டு போட்டுறோம். இஸ் பீயிங் பாட் பை ஹிம். பையிங் தே ஆர் பையிங் ப்ரெசென்ட் கண்டினியூஸ் பாங்க. ஆர் பையிங் இஸ் பையிங் வந்தால் ப்ரெசென்ட் கண்டினியூஸ். இந்த பையிங்கிற வேர்டை பார்த்தாலே பீயிங்கிற வார்த்தையை போட்டு மாதிரி ஞாபகம் வச்சுங்க. எ காட் இஸ் பீயிங் பாட் பை தம் அப்படின்றது. எ காட்டுங்கிறது ஆறுங்கிறது ப்ரெசென்ட் டென்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆறுங்கிறது ப்ரெசென்ட் டென்ஸ். எ காட்டுங்கிறது சிங்குலர். ஆறுங்கிறது ப்ரெசென்ட் டென்ஸு, எ காட்டுங்கிறது சிங்குலர் ப்ரெசென்ட் டென்ஸுக்கு என்ன பாருங்கள்? சிங்குலர் ப்ரெசென்ட் டென்ஸுக்கு ஈஸ். அதனால தான் என்ன எழுதுகிறோம்? ஏ காட் ஈஸ் பீயிங். அங்கே ஆறுக்குனால ஆர் பீயிங்னு போடக்கூடாது. அதே ப்ளூரலாக இருந்தாக்கா ஆர் பீயிங் போடலாம். காட்ஸ் அப்படின்னு வந்தால் ப்ளூரல் போடலாம். இங்கே சிங்குலர் ஏ காட்டுக்கு வந்து ஈஸ் தான் போடணும். ஏ காட்டு ஆறுன்னு வராது. ஏ காட் ஆர் அப்படின்னு எப்படி வரும்? ஏ காட் இஸ் பீயிங் பாட் பை தம். தேவுக்கு தெம் போட்டோம். அடுத்து பாருங்கள். தே ஆர் பையிங் புக்ஸ். இந்த இதில் பாருங்கள் ஆறு போட்டிருக்கோம். திரும்ப பாருங்கள். அங்கே ஆறு இருக்குது, ஈஸ் போட்டிருக்கோம். இங்கே ஆறு இருக்குது, ஆரே போடுறோம். ஏன்னாக்கா புக்ஸுங்கிறது ப்ளூரலுக்கு ஆறு தான் வரும். புக்ஸ் ஈஸ்னு வராது. அங்கே ஏ காட்டு ஆறுன்னு வராது. ஏ காட் ஈஸும் ஆறும் ஒன்று தான். ஈஸும் ப்ரெசன்டென்ஸ் தான், ஆறும் ப்ரெசன்டென்ஸ் தான். சிங்குலர் இருந்தால் ஈஸ் பண்ணணும், ப்ளூரல் இருந்தால் ஆறு பண்ணணும் வரும். அது மட்டும் ஞாபகம் வச்சோம். ஈஸு தான் ப்ரெசன்டென்ஸ், ஈஸும் ப்ரெசன்டென்ஸ் தான், ஆறும் ப்ரெசன்டென்ஸ் தான். ஈஸுக்கு என்ன மீனிங்கோ அதே தான் ஆறுக்கு மீனிங்கு. அப்போ என்ன செய்யணும்? ப்ளூரலாக இருந்தால் ஆர் போடணும், சிங்குலராக இருந்தால் ஈஸ் போடணும். ஏ காட்டுங்கிறது சிங்குலர், அதனால் ஈஸ் போடுறோம். அஞ்சாவது சென்டென்ஸில் ஏ காட்டுங்கிறது சிங்குலர், அதனால் ஈஸ் போடுறோம். கொடுத்துருக்க சென்டென்ஸில் ஆறு இருக்குதுனால நம்ம ஈஸ் போடுறது காரணம் என்ன? ஏ காட்டுங்கிறது சிங்குலர். அடுத்து ஆறாவது சென்டென்ஸில் வந்து புக்ஸ்னு எழுதுகிறோம், ப்ளூரல், அதனால் ஆரே போட்டுக்கணும். புக்ஸ் ஆர் பீயிங். அந்த பையிங் ஐஎன்ஜி வந்தாக்கா பீயிங்கிற வார்த்தை ஞாபகம் வச்சணும். ஆர் பீயிங் பாட் பை தம். இந்த பை தம் பை ஹிம் அதில் உங்களுக்கு ஒன்றும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஹி வாஸ் பையிங் ஏ கேக். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஏ கேக்னு எழுதியாச்சு. அங்கே வாஸ் பையிங், இங்கேயும் வாஸ் பையிங்கே போட்டுருவோம். சிங்குலர் தான், சிங்குலருக்கு வாஸ் தான் வரும். ப்ளூரல் தான் வேறு வரும். கேக்ஸ் வந்தால் வேறு வரும். ஏ கேக் வாஸ் பீயிங் பாட் பை ஹிம். அடுத்து ஹி வாஸ் பையிங் கேக்ஸ். இந்த பேர் ப்ளூரல் வந்துருச்சு. அந்த டிஃபரன்ஸுக்காக தான் இவ்வளோ சென்டென்ஸ் கொடுத்துருவோம் உங்களுக்கு. கேக்ஸு வேர் பீயிங், வாஸுக்கு பதிலாக அங்கே என்ன போடுறோம்? வேர் பீயிங் பாட். ஏன் வேர் போடுறோம்? கேக்ஸுங்கிறது ப்ளூரலுக்கு வேறு தான் வரும். எப்படி ஈஸ் ஆர் ஒன்றும் அதுமாரி தான் வாஸும் வரும். வாஸும் பாஸ்டன்ஸ் தான், வேறும் பாஸ்டன்ஸ் தான். வாஸுக்கு என்ன மீனிங்கோ அதே தான் வேறுக்கும் மீனிங். வாஸ் எந்த மீனிங்கை குறிக்கிறதோ அதே தான் வேறு இருக்கும். ஆனால் சிங்குலர் இருந்தால் வாஸ் போடுறோம், ப்ளூரல் இருந்தால் பாஸ்டன்ஸில் வேறு போடுறோம். ப்ரெசன்டென்ஸுக்கு ஈஸு ஆறு, நல்லா ஞாபகம். பாஸ்டன்ஸாக இருந்தால் வாஸு வேறு, சிங்குலராக இருந்தால் வாஸு, ப்ளூரல் இருந்தால் வேறு ஒன்று. கேக்ஸ் வேர் பீயிங் பாட் பை ஹிம். நைன்த் ஒன்று, ஷீ ஹேஸ் பாட் ஏ கேக். ஏ கேக் ஹேஸ் வந்தால் ஹேஸ் பீன். ஏ கேக் ஹேஸ் பீன். ஹேஸ் வந்தால் ஹேஸ் பீன் வரும். ஆக்டிவ் வைஸில் ஹேஸ் இருந்தால், பாசிவ் வைஸில் ஹேஸ் பீன் ஞாபகம் வச்சோம். அங்கே எப்படி பீயிங் ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ, ஆனால் ப்ரெசென்ட் கண்டினியூஸ் சென்டென்ஸ் ஐஎன்ஜி வந்தால் கண்டினியூஸில் பீயிங் ஞாபகம் வச்சுக்கிறோம். அதுமாரி ஹேஸ் பாட் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட்டும்பாங்க. ஏ கேக்
has been bought by her. she இருக்கிறதுனால by herன்னு போடுறோம். அடுத்தது she has bought some cakes. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். she has bought some cakes. some cakes have been, அங்கே has இருக்குது கொஸ்டினில், நம்ம என்ன போடுறோம் have been bought by her. என்னது அங்கே முதல் சென்டென்ஸில் has இருந்து has been போட்டோம், இங்கே has இருக்குது ஏன் have been போடுறோம்? உங்களுக்கு புரியுதா புரியலையே தெரியல. எப்படி என்ன காரணம் போடுறோம்? கேக்ஸுங்கிறது ப்ளூரல், ப்ளூரலுக்கு have தான் வரும், சிங்குலராக இருந்தால் தான் has வரும். ஏ கேக் எப்படி அங்கே ஈஸு சிங்குலருக்கு போடுறோமோ அதுமாரி ஏ கேக்குங்கிறது ஹேஸு என்ன மீனிங்கோ அதே தான் ஹேவ் கூட எஸ் சேர்த்தா ஹேஸு. ஹேவும் ப்ரெசன்டென்ஸ் தான், ஹேஸும் ப்ரெசன்டென்ஸ் தான். எப்படி சொன்னோம்? ஈஸும் ப்ரெசன்டென்ஸ் தான், ஆரும் ப்ரெசன்டென்ஸ் தான், வாஸும் பாஸ்டன்ஸ் தான், வேறும் பாஸ்டன்ஸ் தான். அதுமாரி இங்கே ஹேஸும் ப்ரெசன்டென்ஸ் தான், ஹேவும் ப்ரெசன்டென்ஸ் தான், ரெண்டும் ஒன்று தான், ஒரே மீனிங் தான். ஹேவ் கூட எஸ் சேர்த்தா ஹேஸு. இங்கே ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் ஹேஸ் பீன் போட்டோம், செகண்ட் சென்டென்ஸில் 10th சென்டென்ஸில் பாருங்கள் அங்கே ஹேஸ் இருக்குது, ஹேவ் ஏன் போடுறோம்? நம்ம கேக்ஸ் ப்ளூரலுக்கு ஹேவ் தான் போடணும், கேக்ஸ் போட்டு ஹேஸ்ன்னு போடக்கூடாது. கேக்குன்னு இருந்தால் ஹேஸ் வரும், கேக்ஸ்ன்னு வந்தால் ஹேவ் பீன், அந்த இடத்த மாற்றிக்கணும், அதை மட்டும் கொஞ்சம் திங்க் பண்ணிக்கணும். ஹேவ் பீன் பாட் பை ஹேர். அடுத்து வி ஹேவ் பாட் ஏ கார். ஏ காருங்க பாருங்கள் ஹேவ் கொடுத்துருக்காங்க, அங்கே என்ன ஒரு ஹேஸ் போடுறோம், ஏன் போடுறோம்? ஏ காருங்கிறது ஃபஸ்ட் எடுத்துக்கொண்டு ஆகிட்டோம். ஏ காருங்கிறது சிங்குலர் இருந்தால் ஹேஸ் போடணும், ப்ளூரல் இருந்தால் ஹேவ் போடணும். அது இது ஞாபகம் வச்சுக்கணும். சிங்குலர் இருந்தால் ஈஸ் போடுறோம், இல்லை வாஷ் போடணும், பாஸ்ட் டென்ஸ் தான் வாஷ் போடணும். அதுமாரி சிங்குலர் இருந்தால் ஹேஸ் போடணும், ப்ளூரல் இருந்தால் ஹேவ் போடணும். சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை. ஏ கார் ஹேஸ் பீன் பாட் பை எஸ். இப்போ என்ன ஞாபகம் வச்சணும்? ஹேஸ் இருந்தால் ஹேஸ் பீனும் வரும், ஹேவ் பீனும் வரும். ஹேவ் இருந்தால் ஹேவ் பீனும் வரும், ஹேஸ் பீன் எப்படி வேணாலும் போடணும், எடுத்து இருந்தாலும் பார்த்தோம், அதான் ஒன்றும் இல்லை. வி ஹவ் பாட் சம் புக்ஸு. அடுத்து சம் புக்ஸ்னு எழுதிட்டோம். 12th சென்டென்ஸ் பாருங்கள், சம் புக்ஸ். இங்கே என்ன போடுறோம்? ஏன் ஹேவ் போடுறோம்? டக்குன்னு ஹேவ் தான் அங்கே இருக்குது, இங்கேயும் ஹேவ் தான் போடுறோம். புக்ஸுங்கிறது ப்ளூரலுக்கு ஹேவ் தான் வரும். ஹேவ் பீன் பாட் பை எஸ். அடுத்து சுரேஷ் வில் பில்ட் ஏ ஹவுஸ். வில் வந்தால் வில் பி வரும், வேறு ஒன்றும் இல்லை. வில் வந்தால் வில் பி, ஷெல் வந்தால் ஷெல் பின்னு போடணும். சுரேஷ் வில் பில்ட் ஏ ஹவுஸ். ஏ ஹவுஸ்னு எழுதிட்டோம். வில் பி பில்ட், வில் வந்தால் வில் பி போடுவோம், ஞாபகம் வச்சுக்கணும். ஹேஸ் வந்தால் ஹேஸ் பீன் போடுற மாரி, வில் வந்தால் வில் பி. அந்த ஈஸ் பிளேயிங் பீயிங் போடுற மாரி, அங்கே ப்ரெசென்ட் கண்டினியூஸில் பீயிங் போட்டோம்ல, பீயின்னு போட்டோம். ஹேஸ் பீன் வந்தால் ஹேஸ் பீன், ஹேவ் பீன் போடுறோம். வில் வந்தால் வில் பி. பில்ட் மூணாவது வருது. பில்ட் இந்த பில்ட்டுங்கிறது மூணாவது வருது. வில் பி பில்ட் பை சுரேஷ். சூர்யா கேன் பில்ட் ஏ ஹவுஸ். சூர்யா கேன் பில்ட் ஏ ஹவுஸ். ஏ ஹவுஸ் கேன் வந்தால் கேன் பி, வில் வந்தால் வில் பி, ஷெல் வந்தால் ஷெல் பி, கேன் வந்தால் கேன் பி, குட் வந்தால் குட் பி, வேறு ஒன்றும் இல்லை. ஏ ஹவுஸ் கேன் பி பில்ட் பை சூர்யா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 15th one. The pilot flew the aeroplane. The pilot flew the aeroplane to Bengaluru. Activize. The aeroplane was flown. ஏன் வாஸ் போடுறோம்? ஃப்ளூங்கிறது பாஸ்டன்ஸ், FLEW ஃப்ளோ, ஃப்ளைக்கு பாஸ்டன்ஸ் ஃப்ளூ, அப்போ பாஸ்டன்ஸ்னால வாஸ் போடுறோம். மூணாவது வருது என்ன? ஃப்ளை ஃப்ளூ ஃப்ளோனு டு பெங்களூரு பை த பைலட். தி பைலட் பை த பைலட். த மங்கி ஏட் த பனானாஸ். த பனானாஸ்ன்னு போட்டோம். பனானாஸுங்கிறது என்ன? ப்ளூரல். அப்போ ப்ளூரலுக்கு என்ன வரும் போகணும்? ப்ளூரல். ஏட்டுங்கிறது பாஸ்டன்ஸ், ப்ளூரலுக்கு பாஸ்டன்ஸுக்கு என்ன வரும்? வேறு போகணும். ஈட்டன். மூணாவது வருது என்ன? ஈட்டன் பை த மங்கீஸ். அடுத்து முகமது ஃபாலோ த ரூல்ஸு. முகமது ஃபாலோ த ரூல்ஸ்ன்னு இருக்குது. த ரூல்ஸ் ஆர் ஃபாலோடு பை முகமது. ரூல்ஸு ஆர் போடுறோம். ஏன் ஆர் போடுறோம்? அந்த ரூல்ஸுன்னு வர்றதுனால ஆர் போடுறோம். அங்கே ரூல்ஸ் ஃபாலோங்கிறது ப்ரெசன்டென்ஸு ஆர், ஃபாலோடு பை முகமது. மோகன் ஹேஸ் கம்ப்ளீட்டட் த கோர்ஸ். த கோர்ஸ் ஹேஸ் பீன் கம்ப்ளீட்டட். ஹேஸ் பீன் கம்ப்ளீட்டட் பை மோகன். மேக்டலின் இஸ் சிங்கிங் த ப்ரேயர். ஈஸ் சிங்கிங் இருக்குது, அப்போ பீயிங் வரணும், ஞாபகம் வச்சுக்கணும். த ப்ரேயர் இஸ் பீயிங் சங். சங். சிங்குக்கு பாஸ் மேக்டலின். ஹூ ரோட் திஸ் கம்ப்ளைண்ட்? பை ஹூம். ஹூ வந்தால் பை ஹூம்னு வரும். திஸ் கம்ப்ளைண்ட் வாஸ் ரிட்டன். ரோட்டுங்கிறது பாஸ்டன்ஸு, அதனால் வாஸ் போடுறோம். மை காட் பிளஸ் யூ வித் ஹாப்பினஸ். ஆக்டிவைஸ். யூ மே பி பிளஸ்டு. யூங்கிறதுக்கு அப்போ யூ மே வந்தால் மேபி. எப்படி வில் வந்தால் வில் பி வரும், கேன் வந்தால் கேன் பி வரும், மே வந்தால் மேபி. யூ மே பி பிளஸ்டு பை காட் வித் ஹாப்பினஸ். ஐ ஸ்பீக் இங்கிலீஷ் எவ்ரி டே. இங்கிலீஷ் இஸ் ஸ்போக்கன் பை மீ எவ்ரி டே. அடுத்து சேஞ்ச் இன்ட்டு பேசிவ் வாய்ஸ் இன்ட்டு ஆக்டிவ் வாய்ஸ். ஒரு 3 மாடல் கொடுத்துருவோம். எ ஹவுஸ் இஸ் பீயிங் கன்ஸ்ட்ரக்டட் பை தம். த ஹவுஸ் தே ஆர். பை தமுக்கு போல தே ஆர் கன்ஸ்ட்ரக்டிங் எ ஹவுஸ். தே ஈஸ்னு வராது, அங்கே ஈஸ் இருக்கிறனால ஈஸ் போட்டக்கூடாது. தே ஈஸ் கன்ஸ்ட்ரக்டிங் சென்டென்ஸ் வராது. தே வந்தாலே ப்ளூரல் வர்பு தான் வரும், ஆறு தான் வரும். தே ஈஸ்னு வராது. தே ஆர் கன்ஸ்ட்ரக்டிங் எ ஹவுஸ். லெட் த டோர் நாட் பி ஸ்லாம்டு. டோன்ட் ஸ்லாம் த டோர். டோன்ட்னு வந்தாலே ஞாபகம் வச்சணும். டோன்ட்னு இந்த மாடல் வந்தாலே லெட் போட்டு எழுதணும் பேசிவ் வாய்ஸில். அங்கே பேசிவ் வாய்ஸில் லெட் கொடுத்துருக்காங்க, இப்போ டோன்ட் ஸ்லாம் த டோர். அடுத்து த டீம் வாஸ் ட்ரெயின்டு பை த கோச். த கோச்
ட்ரெயின்டு. ஏன் ட்ரெயின்டுன்னு எழுதுகிறோம்? வாஸ் ட்ரெயினுங்கிறது பாஸ்ட் டென்ஸ், வாஸுங்கிறது பாஸ்ட் டென்ஸ். அதனால் அந்த சென்டென்ஸை பாஸ்ட் டென்ஸில் எழுதணும். இந்த கோச் ட்ரெயின்டு த டீம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.